ஹலோ, காது குத்து தானே, மொள்ள குத்தினா என்னண்ணா? நாக்கரையா, நம்ம மோசம் போயிட்டாயா, மோசம் போயிட்டாயா. மாப்பிள்ள பையன் ஓடிட்டாயா, ஓடிட்டாயா. ஐயா, 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா எதுவுமே தப்புன்னு சொன்ன உன் வீட்டுல இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சா? நடக்கும், நிச்சயமா நடக்கும். அந்த பேஜர பவன் தான் ஓடிட்டானே, எப்படி எனக்கு கல்யாணம்? இப்படி கத்துனீனா ஓடாம என்ன பண்ணுவான்? தூக்குங்கடா அந்த கிழவிய. ஒரு மாப்பிளைக்கு 5 மாப்பிளை கொண்டு வருவான் இந்த வேல்நாய்க்கன். நாய்க்கரே பாத்து. ஐயோ, என்ன கவுண்டர, இதுவரையில இந்த வேல்நாய்க்கன் யாருகிட்டயுமே கையேந்தது இல்ல. முதல் முறையா உங்ககிட்ட கேக்குறீங்களேன்னு சொல்றாதீங்க. நாய்க்கரையா, இது உங்க வீட்டு லட்டு, தெரியாம திருடிட்டேன், மன்னிச்சிருக்கீங்க. கவுண்டர, ஏற்கனவே எனக்கு சுகர் சூட் அவுட்ல இருக்கு, இன்னும் சுகர் ஏத்தி டென்ஷன் பண்றீங்களா? நான் கேட்க வந்ததே வேற. என் பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. என்னங்கய்யா, இவ்வளவு வயசுக்கு மேல நான் போய். சின்ன கவுண்டர், நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க காமெடி பண்றீங்களா? ஒருத்த நினைச்சா என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும். யாரு அது? பில்லா. எந்த பில்லா? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி, ஏன் ஒவ்வொரு நொடியும் நானே செதுக்குன்னு சொன்னானே, அந்த பில்லா. மைசன் டேவிட் பில்லா? அது பில்லா. கண்ணடை காட்டு. பில்லா, யோசிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மாப்பிள்ள சந்தானம் தெரிச்சு ஓடிட்டான். இதை யூஸ் பண்ணா நம்ம நம்பர் 1 வந்துடலாம். என்ன சொல்ற? காலையிலேயே போதிய போட்டு ஏன் வளரலடா, உண்மையை சொல்றேன். நீ மட்டும் நாய்க்கர் பொண்ணு கழுத்துல தாலிய கட்டினு வச்சுக்க, மொத்த சொத்து நம்ம கையில. இதுக்கு நான் பிறந்தப்பவே நீ கள்ளிப்பால ஊத்தி என்ன கொண்டு இருக்கலாம். லுக் பில்லா, அதிர்ஷ்ட தேவதை காலிங் பெல் அடிக்கிறா. இத நழுவ விட்டா வேற ஆள் பூந்துருவான். சீக்கிரம் முடிவெடு. நெவா நெவா. என் எய்ம் என்ன, என் ட்ரீம் என்ன? ஐஸ்வர்யாய்க்கு ஆசைப்பட்டேன், அபிஷேக் பச்சன், நயன்தாராக்கு ஆசைப்பட்டேன், பிரபுதேவா குழப்பிட்டு போயிட்டாரு. கடைசியா ஸ்னேகாவுக்கு ஆசைப்பட்டேன், பிரசன்னா நடுவுல பூந்துட்டாரு. இப்ப என்னோட அடுத்த டார்கெட் அஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி. டே, சினிமா நடிகெல்லாம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராதுடா. கடைசியில டைவர்ஸ்ல தான் போய் முடியும். ஒத்துக்கடா. முடியவே முடியாது. முடியும், உன்னால முடியும். வெறும் காசு பணம் மட்டும் இல்ல, என்னோட சொத்து, பதவி, அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு எல்லாத்துக்கும் பவராப்பட்டா நீதான். எனக்கு அப்புறம் நீ மட்டும்தான் இருப்ப. எங்க சுடுகாட்லியா? சின்ன கவுண்டர், நாய்க்கிறேன். என்ன பேசுறான்? தமிழ்ல தான் பேசுறான். நான் என்ன கன்னடனா? அப்பா புள்ளிய சேர்ந்து விளையாடுறீங்களா? கூல் 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 நாய்க்கிறேன். என்னுடைய ஒரே வாரிசு உங்களுடைய அடுத்த வாரிசு. கவலைப்படாதீங்க, நீங்க போங்க, நான் சம்மதிக்க வைக்கிறேன். போங்க நாய்க்கிறேன், போங்க போங்க நாய்க்கிறேன், போங்க. டேய், ஊரு பூரா கந்து வெட்டிக்கு கடை வாங்கியிருக்கா. வீடு கூட ஏலத்துக்கு வந்துரு போல இருக்கு. உன் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் வேற பண்ணணும்டா. புரிஞ்சுக்க பில்லா. சான்ஸே இல்ல. உங்களுக்காக என் லைஃப் அழிச்சுக்க முடியாது. அண்ணே, தயவு செஞ்சு ஒத்துக்கண்ணே. நீ மட்டும் அவ கழுத்துல தாலி கட்டலனா எங்க கழுத்துல எல்லாம் தாலி ஏறாதுன்னு. தயவு செஞ்சு எங்களுக்காக சம்மதம்னு சொல்லுண்ணே. ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் ஒத்துக்கோண்ணா. முடியாதுன்னு சொன்னா அப்போ நாங்க எங்களை முடிச்சுக்கிறோம். எந்த கடையில விஷம் எழுதி விக்கிறாங்க? மெகா சீரியல் பார்த்து பார்த்து கெட்டு குட்டிச்சாடி. ஏங்க, நம்ம இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கோம் இவங்கிட்ட. அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சொல்றதுல உண்மை இவனுக்கு புரிய வைக்க வேணாமா? இந்தாங்க, இந்த விஷத்தை குடிச்சு உயிரை விடுங்க. இந்தாங்க, புடியாங்கற. குடிச்சு உயிரை விடுங்க. அட குடிச்சு தொலையா. அப்போ
ஆப்பிள். வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நான் சிங்கிலேயே பாடிட்டு இருக்கேன். உன்னை இப்ப கைமா பண்றேன்டா. பொண்ணை கூப்பிடுங்க, முகூர்த்த நேரம் நெருங்கி எடுத்தோ. அம்பி அங்க பாத்தியா, ஒரு வெயிட்டான பார்ட்டியை புடிச்சிட்டேள். இவாளை கல்யாணம் பண்ணதும் எங்கேயோ போறேள். என்ன நேரத்துல வாய வச்சியா? பப்பால் மாதிரி தொங்கிட்டு இருக்க. ஒசரமா போவேன்னு சொன்னேன், அதுக்கா இவ்வளவு ஸ்பீடா? வாமா வா, தலையில இருந்தாலும் புருஷன் கழுத்துல தாலி கட்ட முடியும். வா கிட்ட வாமா. அப்படி ரைட்டு 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 ரைட்டு. கெட்டி மேளம் கெட்டி மேளம். அம்பி சாங்கா முடிச்சு போடப்பா, புஷ்டியான பொண்ணு. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சின்ன கொண்டர் குடும்பம் எங்கடா இருக்கீங்க? என் வாழ்க்கையோடு விளையாடிட்டீங்களேடா. அவனை இதை காட்டியே என் ஜோலியை முடிச்சிட்டீங்களேடா. என் நிலைமை வேற எவனுக்கும் வரக்கூடாதுடா. தாலி கட்டும் போது மைண்ட் வாய்ஸ் எதுக்கு? தாலிய கட்டுங்கண்ணா. கெட்டி மேளம் கெட்டி மேளம். தோஷமா இருக்கு சம்பந்தி. தாலி கட்டி முடிச்சாச்சு. அடுத்தது நலங்கு. கிளங்க. அப்பளம் தட்டுற நலங்கு. இந்தாம்மா புடி. அம்பி தலையில எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? கிடைக்கும், ஆனா 5000 ஆகும். 10,000 தரேன். அப்படின்னா இந்தாங்கோ. என்னமா பிரச்சனை? எந்த ஸ்டாஃபா சார் வச்சிருக்கீங்க? எந்த தலையில இட்டு அடிச்சவனே கஸ்டமர் அடிக்கிற ஸ்டாஃப் வைக்கன. மிஸ்டர் பில்லா, எனக்கு என்ன பிராந்தியம்? ಈ ಆಫೀಸ್ ல வர கஸ்டமர் இடத்துல என்ன மலையாளத்துல வளறேன். இது பார் பில்லா, this is too much. ஆபீஸ் வர கஸ்டமர்ட்ட இப்படி என்டிசென்ட்டா பிஹேவ் பண்றது? சாரி சார். மறுபடியும் அந்த காட்டியான வந்து என்ன துரத்துது சார். காட்டியான எத்தனை தடவை வந்த காட்டியான? இது 8வது தடவை. இனிமே சத்தியமா அடிக்க மாட்டேன் சார். ப்ளீஸ் சார். ஆபீஸ்க்கு வந்த கஸ்டமர் மேலே கை வச்சிட்டு உனக்கு மன்னிப்பே கிடையாது. காஞ்சனா ரெடி சார். சார் மெமோ ரெடி சார். இந்த படி 8வது மெமோ. சிகரெட். ரங்கா, ஐயோ என் செல்லமே தங்கமே, எப்படி இருக்கடா? நல்லா இருக்குடா. நீ இவ்வளவு பாசக்கார பயிலா இருக்கானோ, அதுவும் இந்த காலத்துல? ரங்கா பிள்ளடா, உம்பிள்ளடா, காசை கொடுத்துட்டு போங்கடா. ஏ பில்லா, ஏ ரங்கா, ஏ பில்லா, ஏ ரங்கா. நீங்க லூசா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறீங்க? கர்மம் பிடிச்சவங்களா? ஏ பில்லா, ஏ வாடா, ஏ வெளிய வாடா. கருவாடு அட ஓடிடலாம். கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணின்ற மீனாட ஆட. ஆஹா, எப்படிடா மாப்பிள்ள உன்னால மட்டும் இப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? உலகத்திலேயே ஹாப்பியான மேன் யாருன்னா அது பில்லா தான். தமிழ்நாட்டு டாப் 10லயே பில்லா தான்டா நம்பர் 1. என் ஒய்ஃப் ஒரு தேவதடா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பாங்க. நீ என்ன நம்பல? நன்றி பேசுறேன். இன்னைக்கு ஈவினிங் ஆட்டுக்கால் சூப்பு. நான் சொல்றது கேள்றே. தந்தூரி சிக்கன். காடை எல்லாம் கொழ கொழன்னு கிளம்சியா இருக்கணும். நான் எங்க இருக்கேனா? நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு கேட்க கூடாது. புரியுதா? பில்லாஸ் a free bird.
இத்தனை வருஷத்துல உன் மொள்ள மாதிரி தன மட்டும் உன்னை விட்டு போகலல்ல. நீ 4 நம்பர் ஒன்னு அமுத்தும் போதே நினைச்சேன்டா, எந்த ஊருக்குடா 4 நம்பர்ல போகுது? நீ நம்பர் 1 அலப்பற பண்ணிட்டு இப்ப கீழே கிடக்குற. வாழ்க்கை ஒரு சீசாடா, இப்ப நீ கீழே நான் மேல. என்ன மன்னிச்சிரு மச்சா, கரும்பு தோட்டம் மாதிரி இருந்த என் வாழ்க்கையில ஒரு காட்டு என்ன பூந்துருச்சுடா, பூந்துருச்சு.